படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த அன்பை ஏன் மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பாக என்னவா இருந்தார், அவர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பாக அவர் என்னவா இருந்தார் என்று நான் ஆந்திரா பகுதியில், நிஜாமாபாத் ஆந்திரா பகுதியில் கேள்வி கேட்கும் போது ஒருத்தர் கூட சரியாக பதில் சொல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வார்த்தையாக இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை என்னென்னா, யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களிடத்திலே ஒளியாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளியை குறித்து தான் நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யாராவது வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். நீங்கள் நான் சொல்கிற வசனத்தை முடிந்த வாசிங்க. நான் எந்த காரியத்தை குறித்து சொல்ல வந்திருக்கேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒளியாக வந்தார். எதற்காக வந்தார்? இருளிலே அகப்பட்டவர்களை மீட்க. இப்போ பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தை பார்த்தோம், ஒரு பாடல் மூலமாக நாடகத்தை பார்த்தோம். அந்த நாடகத்தில் என்னென்னா, இருளில் அகப்பட்டேன் பாருங்களேன், எல்லாருமே ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அது என்னத்தை குறிக்குது? இருளில் அகப்பட்டவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அந்த ட்ரெஸ் என்ன குறிக்குது? வெளிச்சத்தை குறிக்குது. இருளில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாய் இயேசு இந்த பூமியிலே பாலகனாக மரியா வயிற்றிலே தேவன் பிறந்தார். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வளர்ப்பு ஒரு அதிசயம். அந்த ஒளியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 12:46 என்ன சொல்லுகிறது என்றால், என்னிடத்தில் விசுவாசமாய் உள்ளவன் அவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் ஒரு ஒளியை குறிக்கிறது. ஒளியை குறித்து, வெளிச்சத்தை குறித்து அதிகமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்க போகிறோம். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் இடற மாட்டார்கள். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இடறி விழ மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு போட்டிருக்கு, நம்ம சரியாக என்ன பண்ணுறோம், ரோட்டில் நடந்து போகிறோம், வாகனத்தில் போகிறோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இயேசு பிறந்தப்ப ரோடும் கிடையாது, ஒரு லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு இருள் நிறைந்த ஒரு இடம், இருள் நிறைந்த ஒரு பகுதியில் நீங்கள் எப்படி நடப்பீங்க? வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்க. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று யோவான் அவருடைய சீஷர் சொல்லுகிறாங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். இந்த உங்களுடைய இருண்ட வாழ்க்கையில் மரணத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்களை, பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்களை மீட்க இந்த உலகத்திலே அவர் ஒரு இரட்சகராக, இந்த மீட்க இந்த உலகத்தில் ஒரு ஒளியாக வந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளி. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுகிறீர்கள்? ஆமென். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் அவனை மீட்டு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற இந்த உலகத்தில் அநேகர் எனக்கு வெளிச்சம் தெரியும்னு சொல்லி கைகளை பிடித்து வழி நடத்தலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர்களுக்கே வெளிச்சத்தை தெரியாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், நான் எங்கிருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும், எங்கே போக போகிறனும் எனக்கு தெரியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வெளிச்சம் உள்ளவர்களை தான் சரியான பாதையை காட்ட முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிங்க சிஸ்டர், வாசிங்க யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஏற்ற ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இப்போ நம்ம நினைக்கிறோம், கிறிஸ்தவர்கள்னா பைபிளை எடுத்துக்கிட்டு போயிட்டா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னொன்று நினைக்கிறாங்க, ஸ்டார் எங்கள் வீட்டில் கட்டிட்டோம், ஒரு மரத்தை வச்சுட்டா இயேசு உள்ளே இருக்கிறாருன்னு. இல்லை, இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் ஒளியாக இருக்கிறார். ஆமென்.
இந்த வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். இயேசு ஒருவருக்குள்ளே வாசம் பண்ணுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்க வேண்டும். வீட்டில் வைக்கிற ஸ்டார் மூலமாக இயேசு வந்துட மாட்டார். வீட்டில் வைக்கிற மரத்தின் மூலமாக இயேசு வந்துட மாட்டார். வீட்டுக்குள்ளே நம்ம டெக்கரேஷன் மூலமாக இயேசு வர மாட்டார். பைபிளை தூக்கின்னு வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறதுனால இல்லை, ஒழுங்கும் கிரகமாய் இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாரெல்லாம் அவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுகிறீர்கள்? உங்களுக்குள்ளே கிருபை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே கிருபை உங்கள் மேலே இறங்குது. சத்தியத்தை நீங்கள் படித்தவுடனே சத்தியத்தால் நிரப்பப்படுகிறீர்கள். சத்தியத்தை அறிந்தவுடன் இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் கிறிஸ்மஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு பிறப்பது உங்கள் இருதயத்தில். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாவனுக்குள் எனக்குள் வாசம் பண்ணினார். எல்லாம் உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஆரோனுக்குள் வாசம் பண்ணினார். உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க, எனக்குள். யார் இருதயத்தில் இயேசு வாழ்கிறாரோ அதுதான் உண்மையான பிறப்பு, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியான நாள். ஒரு வசனம் சொல்லுகிறது, குருடனுக்கு வழிகாட்டக்கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் இடறுவார்கள் அல்லவா. யார் வழிகாட்ட முடியும்? வெளிச்சம் உள்ளவங்க தான் வழிகாட்ட முடியும். வெளிச்சம் உள்ளவங்க தான் பாதையை காட்ட முடியும். ஆமென். இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் உனக்கு சரியான வழியை காட்டுறேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அவங்களே ஒரு குருடராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த சரியான பாதையை காட்ட முடியாது. ஆமென். வெளிச்சம் உள்ளவங்க தான் சரியான பாதையை காட்ட முடியும். இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நானே இந்த உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என்று இயேசு சொல்லுகிறார். அவர் ஒளியா மாத்திரமல்ல, உங்கள் இல்லத்திலையும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர் வாழ விரும்புகிறார், அவர் வசிக்க விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்மஸ். இயேசு உங்கள் வீட்டுக்குள் உங்கள் இல்லத்துக்குள்ள அவர் வாழ விரும்புகிறார். இந்த வசனத்தை மறுபடியுமாய் நான் உங்களுக்குள்ள பேச விரும்புகிறேன். 14வது வசனத்தை நல்லா படிங்க. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தை மாம்சமாக மாறியது. ஹல்லேலூயா. வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் நம்மளை இதுவரைக்கும் உருவாக்குகிறது. வார்த்தை மூலமாக தான் இந்த உலகமே அசைந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை மூலமாக தான் எல்லா இயற்கை உலகமே அசைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நாங்கள் ஃபோன் பண்ணோம், உங்களுக்கு கால் பண்ணி பேசுனதால தான் வந்தீங்க. ஆமென். வார்த்தையினால தான் இந்த உலகமே அசைந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்மஸ் இயேசு நமக்குள் வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. மத்தேயு 15:14 படிங்க. அவர்கள் படிங்கம்மா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இதுதான் இந்த வார்த்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். குருடருக்கு குருடர் வழிகாட்ட. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 15:14. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். ஹல்லேலூயா. இயேசு நிறைய சொல்றார், நான் தான்ப்பா இந்த உலகத்துக்கு வந்த வெளிச்சம், உங்களை மீட்க வந்தவர், ரட்சகர், பாலகனா இந்த உலகத்தில் பிறந்த நான் தான் உன்னை மீட்க வந்தவன்றாரு. ஆனால் யாருமே செவி கொடுக்க மாட்றாங்க, யாரும் கேட்க மாட்றாங்க. இயேசு சொல்றாரு, அவர்களை விட்டு விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை விட்டுடுங்கப்பா. ஏன்னா குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள். அட்ரஸ் இருக்கிறவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வர முடியும். இங்கே யாரையாவது எங்கள் வீட்டுக்கு நேராக வாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, பிரதர் ஒன்று கூகுளில் உங்கள் மேப் அனுப்புங்க, இல்லைன்னா அட்ரஸ் அனுப்புங்க, நான் வருவேன்னு. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, நான் மேப்பும் என் அட்ரஸும் கொடுக்கலன்னா என் வீட்டுக்கு வர முடியாது. இயேசு தான் அட்ரஸை கொடுக்க வந்தவர். ஹல்லேலூயா.
நீங்கள் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வந்தவர். எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து விட்டு நீங்கள் பரலோகம் வர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர். எல்லாம் சொல்லுங்க, அட்ரஸோட வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மற்ற யாருமே அட்ரஸோட வரல. கைகளை பிடித்து வழி நடத்துகிற இருவரும் குழியிலே விழுவார்கள். அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். அவரை விட்டு விடுங்கள். இயேசுவை, ஆண்டவராக இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கைகளை உயர்த்துவோமா? யாரெல்லாம் சொல்கிறீங்க இந்த உண்மையான கிறிஸ்மஸ்க்குள்ள ஆண்டவரே என் இருதயத்தில் வாரும் என்று கூப்பிடுகிறவரை ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஹல்லேலூயா மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். உங்கள் இல்லத்திலே வாசம் பண்ணினார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வாசம் பண்ணினார். இயேசு எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை, போனதும் இல்லை. கைகளை உயர்த்தி பரலோக தகப்பனே எங்களை ஆண்டு கொள்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. உண்மையான கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் தொங்குகிற ஸ்டார் அல்ல. உண்மையான கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே மரம் அல்ல. உண்மையான கிறிஸ்மஸ் இயேசு 14வது வசனம் சொல்லுகிறபடி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாய் இறுதியாக நம்மத்தில் இருக்கக்கூடிய ஜீசஸ் ஆர்மி மினிஸ்ட்ரியின் சகோதர சகோதரிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஒரு தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும். அந்த பிரசன்னத்தை நீங்கள் உங்களால் உணர முடியும். உண்மையாகவே பாஸ்டர் ஆரோன் அவர்கள் எடுத்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா பரலோகத்தில் அவர் வார்த்தையாக இருந்தார்.
வார்த்தையாய் இருந்து இந்த உலகத்திற்கு மாம்சமாய் வந்து வெளிப்பட்டு நமக்காக ஒரு பாலகனாய் பிறந்தார். பிறந்து 33 வருடம் இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதனைப் போலவே அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் வாழ்ந்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். திரும்பவும் அவர் நம்மை அழைப்பதற்காக வருவார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இந்த பாடலை பாடுவோமாக. ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆதிக்குருவாக எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்கையிலே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. எல்லாம் சேர்ந்து இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொண்ண கேட்கல, உள்பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, சம்பத்தையும் கேட்கல. பொண்ண கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதரை மீட்க வந்த மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதரை மீட்க வந்தே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதரை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதரை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமாக சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமான சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. 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 கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லவர். ஆமென். ஹalleluya. God bless you. Thank you. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கேட்டு அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து முட்டா வாழ்க்கை பிரேக் வந்தது கிரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை
அவர்தான் இயேசு ரட்சகர்.